Hi friends, welcome to Steve Family Media. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறோம். எப்பவும் போல நம்மளுடைய vlogல வந்து ரெசிபி தான் அதிகமா வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஏன்னா வந்து நான் வீட்ல எவ்வளோ ஹெல்த்தியா வந்து பசங்களுக்கு நான் கொடுக்குறேன். நானும் எப்படி ஹெல்த்தியா எடுத்துக்கிறேன் அப்படின்றதுக்காக. ஏன்னா இது வெயிட் லாஸ்க்கும் யூஸ் ஆகும். ப்ளஸ் வந்து நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் வாழ்றதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நைட்டு பார்த்தீங்கன்னா வந்து நான் என் அப்பா வந்து நிறைய சுண்டல் வகை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன்னா வந்து எல்லா சுண்டல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாசிப்பயிறு சுண்டலுமே வந்து எப்போவுமே அதிகமாக நான் பாசிப்பயிறு சுண்டல் தோசை தான் பண்ணுவேன். இன்றைக்கி எல்லா வகை சுண்டல்லையும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி புழுங்கல் அரிசி நீங்கள் எதை வேணாலும் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். ஓவர் நைட் ஊற வச்சுட்டு இது பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கன்னா காஞ்ச மிளகா வந்து தண்ணியில் ஊற வச்சுருங்க. லஞ்சுக்கு நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாதம் அரைக்கீரை தான் கடைய போகிறேன். இப்போ வந்து நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூடவே பார்த்திங்கன்னா வந்து ஊற வச்ச காஞ்ச மிளகா, அதுக்கப்புறம் மிளகு, கொஞ்சம் ஜீரகம், அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் அன்றைக்கே நீங்கள் வந்து சாப்பிட்டுடணும். இல்லை நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து நீங்கள் அடுத்த நாள் நான் ஊற்றுவேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து வெங்காயம் சேர்த்துக்காதீங்க. இப்போ நான் அரைக்கிறது இன்றைக்கே நான் காலி பண்ணிடுவேன். ஏன்னா வந்து பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்க போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பூண்டு, பெருங்காயத்தூள் இதெல்லாம். ஏன்னா வந்து சுண்டல் வகையில் கேஸ் ட்ரபிள் ப்ராப்ளம் வரும் கண்டிப்பாக. அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. நிறையவேன்னா கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து காஞ்ச மிளகா பதிலாக பச்சை மிளகா கூட போட்டு அரைக்கலாம். அது அவங்கவுங்களுடைய விருப்பம். நான் வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இந்த அளவுக்கு வந்து மசிய நம்ம தோசை மாவு பதத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். அந்த மாதிரி அப்புறம் கொஞ்சம் இட்லி பதத்துக்கு அந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப வந்து நீங்கள் தண்ணியாக தோசை அளவுக்கு நீங்கள் கரைச்சிட்டிங்கன்னா ஊற்றுறதுக்கு வராது. நான் இதிலே பார்த்தீங்கன்னா வந்து கேரட்டு வந்து நிறைய துருவி சேர்த்துக்கிறேன். நான் இதை பண்ணுறது எல்லாமே வந்து இன்றைக்கே ஊற்ற போகிற தோசைக்கு. நீங்கள் அரைச்சி வைக்க போகிறீங்க, ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறீங்கன்னா தயவுசெய்து இதெல்லாம் சேர்த்துக்காதீங்க. எப்போ மாவு தோசை ஊற்ற போகிறீங்களோ அப்போ சேர்த்து ஊற்றிக்கோங்க. ஆனியனும் சரி கேரட்டும் சரி அப்போவே ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இதுக்கு சைடிஷாக வந்து கார சட்னி பண்ணுறேன். கார சட்னி சூப்பராக இருக்கும் எப்போவுமே. இப்போ நான் வந்து அரைக்கீரை வந்து வேக வச்சுருந்தேன் இல்லையா, நான் இதை சட்டியில் தான் கடைவேன். ஏன்னா வந்து சட்டியில் கடையும் போது தான் அதனுடைய டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும். அதனால் இப்போ வந்து நம்ம அரைச்ச தோசை மாவு வந்து ஊற்றிக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு வந்து மெலிசாக ஊற்றுறீங்களோ ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த பதத்துக்கு தான் ஊற்றுறேன். உங்களுக்கு இன்னும் வந்து நல்ல மெலிசாக முருகலாக வேணும்னா பச்சரிசி மாவு இல்லைனா வந்து சோள மாவு கொஞ்சமாக கலந்துக்கோங்க. இல்லை இட்லி மாவில் கூட நீங்கள் ஒரு கரண்டி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோசை ஊற்றிக்கலாம். பட் நான் வந்து ஆல்ரெடியே கொஞ்சம் நான் அரிசியே போட மாட்டேன், கொஞ்சம் அரிசியும் போட்டிருக்கேன். அதனால் கொஞ்சம் ஹெல்த்தியாகவே சாப்பிட்லாம். ப்ரோட்டீன் நிறைஞ்ச உணவாக கண்டிப்பாக இருக்கணும். இதில் அரிசி மிக்ஸ் பண்ணி நம்ம இது பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக நான் ரொம்ப அரிசி கம்மியாக போட்டிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா தோசை வந்து சூப்பராக வந்துருச்சு எனக்கு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. எப்படி இருக்குப்பா? சட்னி தான் சூப்பர், வேறு லெவலில் இருக்கும். அப்படியே கார சட்னி இங்கே பாரு. வந்து சாப்பிடு. காலியா? இதை எடுத்துட்டு வரேன். இதெல்லாம் என்னம்மா? அப்படியே போட்டு போறீங்க. க்ளீன் பண்ணிக்குவா. சப்பல் தான் போட்டு போ. பை. நீனா சப்பல் போட்டு போகிற, ஷூ போட்டு போல. இந்த ஒரு ஆள் தான் ஷூ போடுது. என்னம்மா என்ன மறந்துட்ட? இங்கே ஒருத்தி
இப்போ காலையிலே பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியான புரோட்டீன் தோசை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மதியம் கீரை சாதம் இது எல்லாமே வந்து ரொம்ப வந்து நம்ம ஹெல்த்தியாக தான் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து குழந்தைங்களுக்கு ஸ்கூல் கொடுத்து அனுப்பலாம். எப்போ வேணாலும் வந்து நம்ம சாப்பிடலாம். கிட்டத்தட்ட 1 வீக் வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ராகி மாவு வந்து நீங்கள் வேறு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, உப்பு மட்டும் சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி அடை மாதிரி செஞ்சுக்கோங்க. நீங்கள் அடை தட்டி உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 அடை அளவுக்கு செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை என்ன பண்ணணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பிச்சு போட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து ஒரு புட்டு பதத்துக்கு வந்து அடிக்க போகிறோம். அதை வந்து நல்லா மிக்சியில் ஓட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு புட்டு மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வந்து வேர்க்கடலையை நல்லா வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இதையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே தனியாக வச்சுட்டு இப்போ நான் அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, சாரி, இது வெல்லம் வந்து துருகி வச்சுருக்கணும். ஒரு எப்படி சொல்லலான்னா ஒரு 1/4 கிலோ வெல்லம் அந்த அளவுக்கு வந்து நான் துருகி வச்சுருக்கேன். ஒரு 3-4 அடைக்கு 1/4 கிலோ வெல்லம் வந்து எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து நான் மிக்ஸி ஜார்லேயே போட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா பொடி பண்ணிட்டேன். ஏன்னா எனக்கு இப்படி துருவ முடியல, அதனால் மிக்ஸி ஜார்லேயே நான் பார்த்திங்கன்னா ஓட்டி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா இப்போ என்னென்ன பண்ணலான்னா வெல்லத்தையும் துருகி எடுத்துட்டு நீங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற அடையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இது அடை புட்டு மாதிரி இருக்குங்களா பார்க்குறதுக்கு, இது அதுக்கப்புறம் வந்து வேர்க்கடலை, இது 3மே ஒரு ஓட்டிக்கலாம். அப்போ தான் ஏன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு நல்ல பக்குவமாக வரும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா இது 3த்தையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி இங்கே பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து நல்லா சாஃப்டாக ஆகிடுச்சுங்களா. நம்ம சப்பாத்தி மாவு பிசைஞ்சு வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகிடுச்சுங்களா. இப்போ நீங்கள் உருண்டை பண்ணிங்கன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு மேலவே இப்படி உருண்டை பிடிச்சாலே. ஏன்னா நம்ம வந்து அதில் வெல்லம் சேர்த்துருக்கோம், கூட வந்து நம்ம அடையில் வந்து எண்ணெய் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா அடை செஞ்சுருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து வேர்க்கடலையும் எண்ணெய் தான், அதனால் உங்களுக்கு அந்த ஷைனிங் லுக்கு தெரியுது பாருங்கள். இதை வந்து நான் ஷாப்பில் வந்து ஒரு பீஸ் வந்து 25 ருபீஸ் நான் கொடுத்து வாங்கியிருக்கேன். அதனால் இதனுடைய ஒர்த்து பார்த்திங்கன்னா எலும்பு ஸ்ட்ரென்த்து ஆகும். ரொம்ப ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து போன் ஸ்ட்ரென்த்து மட்டும் இல்லை, நல்லா வந்து உடல் வளர்ச்சிக்கும் பார்த்திங்கன்னா ராகி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணி வீட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இனிப்பு இருந்தாலும் பரவாயில்ல, பட் வந்து ஒரு உருண்டை சாப்பிட்றதால ஒன்றும் ஆகிடாது. நம்மளுக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் சாப்பிட்ட மாதிரி இருக்கும், ஹெல்த்தியாக சாப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகும். அதுக்காக சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு குழந்தைங்கள போய் கூப்பிட்டு வரதுக்காக நான் ரெடி ஆகிறேன். நான் எப்போவுமே ஸ்கூல் போகும்போது இந்த மாதிரி தான் ரெடி ஆகுவேன். எப்படின்னா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் போட்டுப்பேன். மாய்ஸ்சரைசர் வந்து கம்பல்சரி வந்து நான் யூஸ் பண்ணுவேன். எப்போல்லாம் வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணுறனோ அப்போல்லாம் ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த க்ரீம், ஃபேர் அண்ட் லவ்லி அந்த மாதிரிலாம் எதையுமே போடுறதில்ல என்னுடைய ஃபேஸ்க்கு. நான் போடுறது வந்து ஜஸ்ட்டு மாய்ஸ்சரைசர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக பவுடர் போட்டுப்பேன். ஏன்னா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து பவுடர் போட்டுப்பேன். மற்றபடி நான் வந்து வேறு எந்த க்ரீமும் வந்து பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணுறதே கிடையாது. எல்லாருமே வந்து பிரைட்டாக இருக்கிறதுக்கு நல்லா க்ரீம் யூஸ் பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால் ஸ்கின் வந்து டேமேஜ் தான் ஆகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர், சன்ஸ்க்ரீன் இதை மட்டும் யூஸ் பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இது வந்து நான் லிப்ஸ்டிக் கூட யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு லிபாம் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஜஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கர். எப்போவுமே வந்து நான் காஜல் ஐலைனர் வைப்பேன், இன்றைக்கி அதுவுமே எனக்கு டைம் இல்லை, அவ்வளோதான். ரெடி ஆகிட்டேன், சூப்பராக வந்து சிம்பிளாக வந்து ரெடி ஆகிட்டேன், அவ்வளோதான். இப்படி தான் வந்து நான் எப்போவுமே கிளம்பியாச்சு. போயிட்டு பசங்களை வந்து முதல்ல கூட்டிகிட்டு வந்துடலாம். கூப்பிட்டு வந்துட்டு சிமிலி உருண்டை செஞ்சுருக்கேன், அதை எப்படி செஞ்சுருக்கேன் அப்படின்ற டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது பசங்களை வச்சு நான் கேட்குறேன். ஓகே, சில பேருக்கு வந்து சொல்கிறீங்க, அக்கா நீங்கள் எப்போ பார்த்தாலும் எப்படி இருக்குன்னு கேட்டு பிள்ளைங்களை வந்து இது பண்ணுறீங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் இப்போன்னு இல்லை, அவங்க சின்ன வயசுலேருந்தே எப்படின்னா நான் ஒன்று செஞ்சு கொடுத்தேன்னா அது எப்படி இருக்குது, அதுவும் நான் புதுசாக ட்ரை பண்ணுறேன்னா ரொம்பவே கேட்பேன். ஏன்னா அடுத்த டைம் அவங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் அதை நான் செய்வேன், இல்லைனா நான் செய்ய மாட்டேன். அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நான் இப்படி தான் வந்து எப்போவுமே ஸ்கூலுக்கு கிளம்புவேன். என்னென்னா எப்போயாவது காஜல் ஐலைனர் போடுவேன், இன்றைக்கி அதுவும் போடல, டைம் ஆகிடுச்சு. போய்ட்டு பிள்ளைங்களை கூப்பிட்டு வந்துடலாம். ஓகே, கூப்பிட்டு வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். என்ன செஞ்சு வச்சுருக்கேன்னு வீட்டுக்கு போனால் தான் தெரியும். உங்களுக்காக தான், எல்லாருக்காகவும் தான். ஒரு கொழுக்கட்டை. கொழுக்கட்டை. இந்த சாவி தரேன், நேராக கிச்சனுக்கு போயிட்டு பாரு. இல்லையே,
இல்லைன்னா அந்த கிட்னி மெடிசன் பண்ணிப்பேன். ஆஹா இல்லை. உங்களுக்கு பிடிச்சதா? ரியாக்ஷன் எப்படி இருக்கு பார்க்கலாம். உருண்டை. கோலா புட்டு. இருக்கா நல்லா தெரியல. இந்த பக்கம் வா. என்னம்மா பட்டே பிடிச்சிருக்கா? ராகி சிமிலி உருண்டை, அதில் வெல்லம் வேர்க்கடலைலாம் போட்டு உருண்டை பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு வாரம் கூட வச்சுன்னு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும். நீங்கள் கடையில் ஒன்று ஸ்நாக்ஸ் கூட வைக்கலாம். கடையில் ஒரு உருண்டை 10 ரூபா. 25 ரூபா. ஆலிவ் ஜூஸில் இருக்குது இதே உருண்டை. ஒரு உருண்டை நீ வச்சுருக்கிற இது இந்த அளவுக்கு 25 ருபீஸ். நாங்கள் சாப்பிட்டு 50 ரூபாய்க்கான உருண்டை. ஆமாம், சரி சாப்பிடுங்க. பால் வச்சு பூஸ்ட் போட்டு கொடுக்குறேன். இதை சாப்பிட்டு ஆளுக்கு 2 ஒருத்தர் சாப்பிடுங்க. சாப்பிட்டு பால் வச்சு தரேன். என்ன பண்ணுறீங்க? துணி எல்லாம் மடிச்சு வச்சுருக்கேன் சொல்லும். எல்லாம் உள்ளே எடுத்து போய் வச்சுட்டா நாளைக்கெல்லாம் மடிக்க முடியாது. ஏன் நாளைக்கு என்ன? நாளைக்கு என்ன நீ சொல்லு பார்க்கலாம். நாளைக்கு எதுவுமே இல்லையே. நாளைக்கு எதுவுமே இல்லை, ஆனால் அடுத்த நாளைக்கு வேலை இருக்குல்ல. என்ன வேலை? தமிழ் புத்தாண்டுக்கு தானே. அப்போ வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும், பூஜை பாத்திரம் கழுவணும். ஆமாம், எங்களை வேற வேலைக்கு கூடுவ நீ. எங்களை வேலை நீ வேலைக்கு கூடுவ. செய்ய மாட்டியா? அம்மாக்கு ஹெல்ப் பண்ண மாட்டியா? செய்வேன். அடுக்குன்னு வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நான் பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு வந்துட்டேன். ஜிம்முக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனால் ஒரு பாப்பா வந்து ஃபேஷியலுக்கு வந்திருந்தாங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சு அவங்களுக்கு முடிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு தோசை ஊற்றிட்டு அன்னியோடைய டே எங்களுக்கு அப்படி தான் போச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெல்த்தியான 2 ரெசிபி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். கண்டிப்பாக வந்து அந்த ராகி உருண்டை வந்து கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ரொம்ப ரொம்ப இன்னமும் என் பிள்ளைங்க வந்து திரும்ப செய்ய சொல்லி கேட்டுட்ருக்காங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.